அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கீதாக்க பேசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆடி மாதம் நடக்கிறதுனால எப்போதுமே நம்ம வந்து நாங்கள் வளையல் பூஜை, விளக்கு பூஜை இதெல்லாம் வைப்போம். உங்களுக்கே தெரியும், நான் அதுக்கெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வருஷம் வந்து எப்போதும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை எடுப்போம், இல்லைனா வந்து அமாவாசை அன்னைக்கு போடுவோம். கடைசியில் இந்த வாரமாக அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் வசூல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால எங்களால் போட முடியல. ஆனால் இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு பூரம் ஆடி பூரம் அன்னைக்கு தான் எல்லா கோயிலையும் வளையலுக்கு வைப்பாங்க. அதனால் அந்த பூஜைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் வந்து நீங்கள் ஒரு 6-7 பேர் வந்து இன்றைக்கி வளையல் வாங்குறதுக்காக போகிறோம். அங்கே போயிட்டு வளையல் வாங்குவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 வகை சாப்பாடு செய்வோம் அன்றைக்கி. அதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு பொருள் வாங்கணும். அப்புறம் இன்றைக்கி போடும்போது மட்டும் காய் வந்து கூட்டு போடுவோம். ஏன்னா வளைகாப்புக்கெல்லாம் கூட்டு தானே வைப்பாங்க, அதனால் நாங்கள் வந்து கூட்டு போடுவோம். அப்புறம் சாமிக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எல்லாமே இன்றைக்கி வந்து எடுக்க போகணும். அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். இதில் வந்து யார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சரிமிலாக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, அப்போ அதனால் அவங்க 200 ரூபா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்து அவங்க வந்து 500 ரூபா அவங்க காசு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து 2000 வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு, அதனால் மஞ்சள் குங்குமம் வளையல் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அவங்க இன்னும் 3 கோயிலுக்கும் ஒவ்வொரு குப்பி அதிலே வாங்கிக்க சொன்னாங்க. அதையும் வாங்கிக்கணும்னு இருக்கேன். அப்புறம் வனிதா வந்து எப்போதும் வருஷம் 2000 கொடுத்துரும், அதனால் அவங்களும் கொடுத்துருக்காங்க. மற்ற பொதுமக்கள்கிட்டையும் எல்லாத்தையும் நாங்கள் காசு வாங்கியிருக்கோம். இதனால் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பொருள் ஒன்று கொடுத்துட்டு தாலிக்கயிறு மஞ்சளாக ஒரு பிரசாதம் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுப்போம். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாமான் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி பஸ்ஸில் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அம்மாவோட 5 பேர், அவங்க தான் 5 பேர் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. அந்த 5 பேர் எல்லாம் சேர்ந்து எல்லா பேரும் சேர்ந்து வந்து எல்லாத்துலேயும் வசூல் பண்ணி இதை வந்து, ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா தான் வீடியோ எடுக்க போகிறாங்க. அதனால அம்மா எப்படின்னா போன வருஷமும் எடுத்திருந்தாங்க, அதனால இந்த வருஷமும் அம்மா வந்து வீடியோ எடுக்க போகிறாங்க. சரி, நாங்கள் எங்கள் குரூப்பெல்லாம் இல்லை, நாங்கள் போகிறோம். அவங்க போகும்போது அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறதை எடுத்துகிட்டு, அப்புறம் மார்க்கெட் ஜாமான் வாங்குறதை எடுத்துகிட்டு, வளையல் வாங்குறதெல்லாம் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறேன். ஓகே, நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸுக்கு வந்து நிற்கிறோம். யாரான்னு பார்த்தா இவங்க வந்து எங்கள் அண்ணி, இது வந்து என்னோடய மருமவ, அது இன்னொரு மருமவ, அது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி. அதனால் இன்னும் 2 பேரும் அங்கே வந்து ஏறுவாங்க. நாங்கள்லாம் இப்போ எல்லாம் வந்துட்டோம், எல்லாம் தக்காளி வாங்கிட்டு இருக்கிறோம். இவங்க தான் வாங்க போயிட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் மளிகை கடையில் ஜாமான் வாங்கிட்டோம். மளிகை ஜாமான் வாங்கிட்டோம். இப்போ ஆனால் காய் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு நேராக பாத்திர கடைக்கு தான் போகணும் அடுத்தாப்புல. நாங்கள் எல்லாமே இப்போ வந்து வளையல் கடைக்கு வந்துட்டோம். வளையல் ஹாய் சொல்லு, சூப்பராக இருக்க. ஹாய் சொல்லு சித்ரா. கோயிலுக்காக விளக்கு பூஜை போடுறோம். விளக்கு பூஜைக்கு வளைவு எடுக்க வந்திருக்கோம். நீங்க அடுத்த வருஷத்துக்கு நல்லா செய்யணும். மூஞ்ச கடை செல்வி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கிட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்கு தட்டு வாங்கிட்டு மற்றது எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ தான் நாங்கள் வந்து ஆட்டோவில் போகிறோம். பார்த்தீங்கன்னா செம்ம மழை. நாங்கள் வந்து எல்லாம் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரும் ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்துட்டோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா தோசை சட்னி. மீதி 4 பேர்த்துக்கும் பார்சல் பட்டிட்டு இங்கே வந்து உக்காந்துட்டுருக்குறாங்க. இப்போ சொல்லியா ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. எங்களுக்கு வரல. ஆரம்பத்துலேருந்து வளைவு எடுத்தது எப்படா அது வளையல் எடுத்துலாம் சொன்னதெல்லாம் இப்போ நம்ம வந்தோம்னு சொல்லிட்டோம். நன்றி சொல்லும்போது நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப ஒரு நாளைக்கு உட்காந்து சொல்லுவோம் பாரு, வளையல் கொடுக்கும்போது அன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு செஞ்சவங்களுக்குலாம் நன்றி சொல்லிடணும். ஆமாம், இன்னைக்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அடுத்த வருஷம் நிறைய செய்யணும். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நாங்கள் வளையல் பூஜைக்கு வருவோம். அப்போ யாருன்னா இது வந்து காயத்ரி தம்பி ஒய்ஃபு,
அவங்க தான் வந்து எப்போதுமே நாங்கள் வந்து டிஃபனுக்காக சாப்பிட அவங்க சொல்கிறது கூட சங்கடப்படுறாங்க. டிஃபன் வாங்கி கொடுக்குறப்பெல்லாம் அவங்க தான் செய்வாங்க எங்களுக்கு டிஃபனு, டீ வாங்கி கொடுத்துட்டு மற்ற செலவு நாங்கள் வந்தால் ஏதாவது இடையில ஜூஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை பூ நாங்கள் எதுவும் வாங்கினாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. இது காயத்ரி தான் பண்ணோம். நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டோம். வந்து கோவிலில் வந்து ஜாமான்லாம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டோம். இறக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். மணி வந்து 11:25 ஆச்சு. மேலே வந்து நாளைக்கு காலையில் வளையல் பூக்குறது, 5 வகை சாப்பாடு செய்கிறது, இதெல்லாம் நாளைக்கு வந்து பண்ணணும். அவ்வளோதான். நான் விட்டுக்கிட்டா வந்து மழை தூர்னதுனால வளையல் கடையிலையும் மற்றது ஓடி அங்கே இங்கேயும் இந்த பொருள்லாம் ஜாமான்லாம் வாங்கினதுனால என்னால் வந்து வேறு எதையும் சரியாக எடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்துருக்குறேன். அதனால் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.